மாரி செல்வராஜ் என்கின்ற தெற்கு பகுதியை சேர்ந்த ஒரு இயக்குனர் தான் இந்த பைசன் படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். அது பைசன்னு பெயர் வைத்தது அது இங்கிலீஷ் பேரா இருக்கே அப்படிங்கிறத சொன்னால் களமாடன் என்ற அந்த பெயரும் அதோடு பைசன் களமாடன் என்றும் தற்போது அந்த படம் வெளியாகியிருக்கிறது. இந்த படம் தற்போது கொதிநிலையை தென் பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறதா? இது பல கேள்விகளை நாம் எழ வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக தென் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆணவ படுகொலை, அதில் தேவேந்திர குல வேளாளர் மற்றும் தேவர் சமூகத்தை மறவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஏற்கனவே மோதல்கள் நடந்து அந்த மோதல்கள் ஆணவ படுகொலையாக உருவாகி திருநெல்வேலியில் இப்பொழுதும் அது கொதிநிலையிலே தான் இருக்கிறது. தேனி, பெரியகுளம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைக்கு இந்த பக்கம் எல்லா பகுதிகளிலும் ஒரு வன்மமான சாதிய நிலை காணப்படுகின்றது.